இந்த மொத்த பில்டிங்கையும் ரோபோட்ஸ் கட்டுச்சுன்னு சொன்னா நம்பவே முடியல. மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் இதோட ஒவ்வொரு துண்டையும் செஞ்சது ரோபோட்ஸ் தான். இந்த பில்டிங்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் கூட கிடையாது. இவ்வளவு துல்லியமா ஹியூமன்ஸால கட்டவே முடியாது. அதனால 1024 பேனல்ஸையுமே ரோபோட்ஸை வச்சு செஞ்சிருக்காங்க. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், இந்த பில்டிங் ஒரு பெரிய விசில் மாதிரி சவுண்ட் கொடுத்துருக்கும். இந்த பில்டிங்க்கு நடுவில் இருக்கிற ஹோல் வழியா காத்து போகும் பொழுது பயங்கரமா சத்தம் வந்திருக்கும். அதை தடுக்கிறதுக்கு இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு பேனலோட டெப்த்தையும் விண்ட் டனல்ல செக் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் துபாய் வெயில்ல உருகிடாதா? இதுல யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பேஸ் ஏஜ் ஸ்டீல் சூரிய ஒளிய 70% பிரதிபலிக்கிறனால இட் ஸ்டேஸ் கூல் ஈவன் அட் 50 டிகிரி செல்சியஸ். இந்த பில்டிங்குள்ள 2400 உயிரினங்களோட டிஎன்ஏவை பாட்டில்ஸ்ல வச்சிருக்காங்க. இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் லைஃப். அப்புறம் இந்த 3 ஃபிங்கர் ஸ்டாச்சு, இது ஹிஸ் ஹைனஸ் ஷேக் முகமதோட சைன். இதோட மீனிங் வின் விக்டரி லவ். நேஷனல் ஜியோகிராஃபிக் சொன்ன வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பில்டிங் இதுதான். பட் வெயிட், இந்த பில்டிங்க்கு வெளியில இருக்கிற இந்த அரபிக் லெட்டர்ஸை மட்டும் எடுத்துட்டா பில்டிங்கே கொலாப்ஸ் ஆயிடும். ஏன் தெரியுமா? பார்ட் 2ல பார்க்கலாம்.